ஹாய், குட் மார்னிங். ஸோ வெண்கஜா இப்போ எங்கே வந்திருக்கோம்னா, இது ஒரு சீசன் டைம். ஸோ சீசன்னா எந்த சீசன்? ஐயப்ப சீசனா? கிடையாது. ஸோ சீசன்னா குற்றால சீசன். ஸோ இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் பார்த்திங்கன்னா இந்த தென்மேற்கு பருவக்காற்றால் மேற்கு தொடர்ச்சி மலை முழுவதுமே வந்து குளிர்விச்சிட்டு போயிடும். ஸோ அப்படிப்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரத்தில் இருக்கிற நம்ம குற்றாலத்துலேருந்து தான் வந்திருக்கோம். ஸோ குற்றாலத்துலேருந்து இன்றைக்கி நம்ம லோக்கல் அருவிகள்லாம் நிறையா வந்து குளிச்சுட்டோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கேரளாக்குள்ளே இருக்கிற அச்சன் கோயில் போகிற வழியில் மணலாறு ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லொக்கேஷன் இருக்குது. நம்ம அந்த அருவிக்கு தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே வந்து பண்புலிங்கிற கிராமத்தை தாண்டி தான் நம்ம போகணும். ஸோ அந்த பண்புலி கிராமத்தை தாண்டி போகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே வந்து ஒரு அருமையான ஒரு மலைக்கோயில், திருமலை கோயில் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாமே போயிருப்போம். ஸோ அந்த திருமலை கோயிலுடைய வியூவில் தான் நம்ம நிற்கிறோம். ஸோ இங்கே வந்து ஒரு அழகான வியூ. ஸோ இந்த பச்சை பசையில இந்த வயல் காட்டு வெளியில் நம்ம இந்த திருமலை கோயிலுடைய வியூ இங்கேருந்து நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம வந்து வரும்போது வந்து நம்ம வந்து திருமலை கோயில் தரிசனம் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு வழியாக ஒரு நல்ல ஒரு நைஸ் லொக்கேஷனில் நம்ம பார்த்துட்டு போயிட்டுருக்கலாம். ஸோ நம்ம இப்போ அச்சங்கோயில் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் ஃபுல்லாகவே யானைகளோட லத்தி எச்சங்கள் நிறையாவே பார்க்க முடியுது. அதுவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. ஸோ நடுவில் இங்கே யானைகளுக்கு வந்து கிராஸ் பண்ணியிருக்கு.
இப்போ நம்ம வந்து அச்சங்கோயில் போகிற ரூட்டில் போயிட்டே இருக்கோம். ஸோ வர வழியில் பார்த்திங்கன்னா யானையோட லத்தியெல்லாம் கிடந்தது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. அநேகமாக அதிகாலையில் வந்து ரோட்டை கிராஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சில நேரத்தில் வந்து பால் வேலையிலையும் கிராஸ் பண்ணுறது இருக்கும் சொன்னாங்க. ஸோ போகும்போது நம்ம வந்து அச்சங்கோயில் ரூட்லேயே நம்ம வந்து கவனமாக தான் போகணும். பட் அந்தளவுக்கு ஒன்றும் ரொம்ப டேஞ்சரான ரோடு கிடையாது. ரொம்ப எளிமையான ரோடு தான். ரொம்ப ஈஸியாக எல்லா வாகனமும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது. ஸோ சில வேளைகளில் யானைகள் கிராஸ் ஆச்சுன்னா நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அச்சங்கோயில் போகிறதுல எந்த இடத்துல இருக்கோம் பார்த்திங்கன்னா கும்பாரட்டி வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இடத்துல இருக்கும். ஸோ இது கும்பாரட்டி வாட்டர் ஃபால்ஸ் வந்து அச்சங்கோயில் போகிற ரூட்டில் இருக்குது. பட் இது வந்து 6 மாதமாக வந்து க்ளோஸ் பண்ணி தான் இருக்குது. நம்ம போயிட்டு குளிக்க முடியாது. ஸோ நம்ம வந்து குளிக்கணும்னா இதே போகிற வழியிலேயே ஒரு 3 ஃபால்ஸ் இருக்குது. நம்ம வந்து மணலார் ஃபால்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து மணலார் ஃபால்ஸ் கீழே வந்தோம்னா எருமச்சாவடி வாட்டர் ஃபால்ஸ்னு ஒரு ஃபால்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் 2 ஃபால்ஸ் கூட இங்கே இருக்குது. பட் நம்ம வந்து இப்போ அச்சங்கோயில் போயிட்டு இருக்கிறதுனால நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு ஏன்னா நட சத்திடுவாங்க. ஸோ வந்து நம்ம வந்து அச்சங்கோயிலில் தரிசனம் பண்ணிவிட்டு ஐயப்பனை தரிசனம் பண்ணிவிட்டு வர வழியிலே ஃபால்ஸ் நம்ம குளிச்சுட்டே வரலாம். ஸோ இப்போ மணலார் ஃபால்ஸை தாண்டி நம்ம மேலே வந்துட்டோம். ஸோ இப்போ இது வந்து கும்பாரட்டி வாட்டர் ஃபால்ஸ். அதோடய வியூ இப்படி தான் இருக்கும். ஸோ பாதைகள்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. அப்போ போக முடியாது அப்படிங்கிறதுனால ஸோ இதை கடந்த 6 மாதமாகவே தடை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ திரும்பவும் எப்போ திறப்பாங்களோ நம்ம இப்போ வந்து விசிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்து பயணத்தை நோக்கி தொடர்ந்து கும்பாரட்டி வாட்டர் ஃபால்ஸில் நம்ம வந்து குளிக்க முடியல. ஸோ அதனால் அந்த கும்பாரட்டி வாட்டர் ஃபால்ஸ் வந்து வர தண்ணி தான். ஸோ ரொம்ப மழை பெஞ்சு வந்து ரொம்ப பாதையெல்லாம் ரொம்ப வந்து நிறைய கல்கள் வந்து அடைப்பாக இருக்கிறதுனால மேலே அனுமதிக்கிறதுல நம்ம வந்து ஐயப்பன் கோயிலை சாமி கும்பிட்டு நம்ம அச்சன் கோயில் சாமி கும்பிட்டு போகிற வழியில் மணலார் வாட்டர் ஃபால்ஸில் நம்ம நல்லா வாட்டர் ஃபால்ஸில் குளிச்சுட்டு போகலாம். ஸோ கும்பாரட்டி வாட்டர் ஃபால்ஸோட செக் போஸ்ட்டு தான். ஸோ நம்ம உள்ளே கேட்டதுனால சொன்னாங்க கும்பாரட்டி வாட்டர் ஃபால்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி 6 மந்த் ஆகிடுச்சு. ஸோ உள்ளே வந்து யாரையும் அலோட் பண்ணுறதில்ல. ஸோ இப்போ நம்ம வந்து மணலார் வாட்டர் ஃபால்ஸுக்கு நம்ம அச்சங்கோயில் வந்தாச்சு. அச்சங்கோயில் வந்து நம்ம சிறப்பான முறையில் சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வெளியில் போயிட்டுருக்கோம். நம்ம அச்சங்கோயில் வந்து அடைஞ்சாச்சு. ஸோ
நட சாத்துறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வந்தோம். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் தான் நம்ம வந்து தரிசனம் பண்ணுறதுக்கும் நட சாத்துறதுக்கும். ஸோ நல்ல ஒரு திவ்யமான தரிசனம் அச்சன் கோயில் எனக்கு கிடச்சிது. ஸோ நம்ம இங்கே வந்து தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து நம்ம மணலார் அருவிக்கு போகிறோம். நம்ம அச்சங்கோயில் சிறப்பான ஒரு தரிசனம் பண்ணிட்டோம். ஸோ நம்ம நட சாத்துறதுக்கு முன்னாடி கரெக்டான ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்ததுனால நம்ம வந்து ஐயப்பனை வந்து கண்குளிரால் தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம மணலார் ஃபால்ஸுக்கு போகலாம். நம்ம குற்றாலத்துலேருந்து நம்ம பைக்லேயே அச்சன் கோயில் வந்தாச்சு. ஸோ குற்றாலத்துலேருந்து அச்சன் கோயில் பார்த்திங்கன்னா ஒரு 27 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். செங்கோட்டை வந்து பண்புலி வழியாக நம்ம வந்து அச்சன் கோயில் வந்து அடைஞ்சாச்சு. ஸோ வர வழியிலேயே நல்ல ஒரு திகழான ஒரு காட்டு பயணம் தான், வைல்ட் ரோடு தான். ஸோ யானைகள் முடிஞ்சால் நமக்கு லக்கு இருந்தால் நம்ம பார்க்கலாம். பட் நம்ம வர வழியில் யானையோட எல்லாத்தையும் பார்த்தோம். ஸோ ஃப்ரெஷ்ஷாக போட்டிருந்தது. ஸோ இருந்தாலும் ஒரு பயத்தோடு தான் வந்தோம். ஸோ எங்கேயாச்சும் யானை நிற்குமோன்னு சொல்லிட்டு. பட் நான் எங்கேயுமே யானை நம்ம கண்ணில் படலை. ஸோ இருந்தாலும் நம்ம அச்சன் கோயிலில் வந்து சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம இங்கே கீழே குற்றாலம் போகிற வழியில் இருக்கிற ஃபால்ஸாக நம்ம நீராடிட்டு போகலாம். அவர் வந்து ஜீப்பை பார்த்தாங்க. நம்ம அச்சன் கோயில் போயிட்டு நம்ம வந்து கீழே மணலார் அருவிக்கு போயிட்டு இருக்க வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டை பார்த்தோம். ஸோ யார் ஹீரோனா அதில் வந்து யோகி பாபு தான் ஹீரோ. பட் யோகி பாபு இன்றைக்கி வரல. இன்றைக்கி அதோட டோப்பு அப்புறம் வந்து வில்லனுடைய சீக்வன்ஸ் தான் இன்றைக்கி வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பக்கத்தில் இருந்து நம்ம ஷூட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுடைய சீக்வன்ஸை வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம வந்து கேமரா எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம வெளியில் வந்து தனியாக வந்து நம்ம வந்து அட்ரஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒரு நல்ல லொக்கேஷன் தான்.
இப்போ நம்ம வந்து மணலார் போகிற வழியில் இருக்கோம். ஸோ இங்கே வந்து சூப்பராக ஒரு நீரோடை ஒன்று போயிருந்தது. ரொம்ப அருமையாக இருந்தது அந்த நீரோடை. பார்க்குறதுக்கே அவ்வளவு சில்லுன்னு அப்படி சலச்சலன்னு அந்த நீரோடையோட சத்தம். ஸோ ரொம்ப ரம்பியமாக இருந்ததுனால இங்கே ஜஸ்ட் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ அருமையான ஒரு லொக்கேஷன். இப்போ நம்ம மணலார் ஃபால்ஸ் போகிற வழியில் இருக்கோம். ஸோ உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹெட்டுக்கு வந்து 50 ருபீஸ். அப்புறம் வந்து 2 வீலர் மற்ற எல்லாத்துக்குமே பார்க்கிங் சார்ஜஸ் இருக்குது. 2 வீலர்னால் 30 ரூபா, மொத்தம் 130 ரூபா கொடுத்து போயிட்டுருக்கோம். மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா அச்சங்கோயில் மேக்கரை மெயின் ரோட்லேருந்து ஒரு 600 மீட்டர் தான் ஃபால்ஸோட டிஸ்டன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் லைட்டாக ஏற்றமாக இருக்குது. போய் குளிக்கலாம். மணலார் வாட்டர் ஃபால்ஸ் வந்தாச்சு. ஸோ அருமையாக தண்ணி விழுந்துருக்குது. ஸோ மழை வேலை பெய்ய ஆரம்பிச்சு. ஸோ நம்ம வந்து பெரிய மழை இருந்துச்சுன்னா தண்ணி நிறைய வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு மேலே போய் நம்ம குளிச்சுட்டு வந்துடுவோம். பிரமாய குளியல். செம்ம குளியல். மணலார் வாட்டர் ஃபால்ஸில் செம்ம குளியல். இந்த கூட்டம் கொஞ்சம் லைட்டாக ஜாஸ்தி தான். ஏன்னா ஹாலிடே இருக்கிறதுனால மண்டே ஆகிடுச்சு. இருந்தாலும் கூட்டம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஒரு மிதமான தண்ணி. செம்மையாக ஒரு குளியல் போட்டு
இப்போ நம்ம மணலார் வாட்டர் ஃபால்ஸில் செம்ம கிளியர் போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து இப்போ கிளம்புறோம். ஸோ நம்ம அடுத்து வந்து நம்ம லஞ்சு முடிச்சுட்டு குற்றாலம் போயிடலாம். செங்கோட்டை வழியாக குற்றாலம் போயிட்டுருக்கோம் கீழே. ஸோ லஞ்சு முடிச்சுட்டு திரும்பவும் பக்கத்தில் இருக்கிற ஃபால்ஸ் அல்லது அவிடநைனா டேம் கடுக்குண்டா இருக்கும். நம்ம நைட்டும் வந்து மெயின் பார்க்கில் போயிட்டு வந்தாச்சு. ஸோ கூட்டம் ரொம்ப குறைவாக தான் இருக்குது, ரொம்ப ரஷ் இல்லாமல் வச்சுக்கலாம். ஸோ தண்ணியும் வந்து மிதமாக வந்துருக்கு, ரொம்ப ஜாஸ்தியும் கிடையாது, ரொம்ப கம்மியும் கிடையாது. ஸோ மிதமான அளவு தண்ணி வந்துருக்கு. ஸோ நம்ம போய் ஒரு நல்ல ஒரு குளியலை போட்டு நம்ம மெயின் பார்க்கில் குளியலை போட்டு வரலாம். ஹாய், குட் மார்னிங். ஸோ வெண்கஜா இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஒரு அழகான ஒரு கிராமம், அந்த இடத்துல நின்றுக்கு இருக்கோம் நம்ம. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா இது ஒரு சீசன் டைம். ஸோ என்ன சீசன்னா குற்றால சீசன். வருடம் ஆரம்பிச்சிட்டாலே இந்த ஜூன் ஜூலை மாதங்கள் பார்த்திங்கன்னா குற்றால அருவிகளில் வந்து சாரல் மழை வந்து பொழிஞ்சு குற்றால அருவிகள்லாம் சீசன்லாம் களை கட்டும். ஸோ அந்த சீசனுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு குற்றால சீசனுக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ நேற்று ஃபுல்லாகவே லோக்கல் ஃபால்ஸில் வந்து நல்லா குளிச்சுட்டு நம்ம இப்போ அடுத்த நாள் நம்ம வந்து நம்ம கேரளாவில் இருக்கிற மணலார் ஃபால்ஸ் அப்படிங்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ அது போகிற வழியில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பண்புலிங் கிராமத்துக்கு அந்த வழியை தான் போகணும். ஸோ இங்கேருந்து ஒரு அழகான ஒரு வியூ, இந்த
இந்த பச்சை பசேன்னு இந்த பண்புலி கிராமத்தில் நம்ம வந்து இங்கே தரிசனம் பண்ணுறது பார்த்திங்கன்னா குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு குன்றின் மலை மேலே முருகப்பெருமான் வந்து காட்சி அளிச்சுக்கிட்டு இருக்காரு, அருள் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ பண்புலி கிராமத்தில் இருக்கிற திருமலை முருகன் கோயில் தான் நமக்கு பின்னால் தெரிகிறது. பண்புலி அருகே இருக்கிற திருமலை முருகன் கோயில். ஸோ ரொம்ப ஒரு அருமையான இயற்கை சூழலில் அமைஞ்சிருக்கிற ஒரு குன்றின் மேல் முருகன் வந்து வீட்டில் இருக்கிறாரு. ஸோ நம்ம மேலே போயிட்டு நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரோம் முருகனை. பண்புலி அருகே இருக்கிற திருமலை குமாரசுவாமி கோயிலில் வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ ரொம்ப திவ்யமான தரிசனம், சுத்தமாக ஃபுல்லாகவே சந்தன காப்பில் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க குமாரசுவாமியை. நல்ல ஒரு திவ்யமான தரிசனம், கூட்டமும் அதிகமாக இல்லை. இப்போ நம்ம பண்புலியில் இருக்கிற திருமலை குமாரசுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடிப்பிரகாரம் சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப ஒரு அமைதியான ஒரு கோயில், ரொம்ப ஒரு குன்றின் மலை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகு, சுற்றிய இயற்கை காட்சி. உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில்.
ஸோ இன்றைக்கி நம்ம வந்து காலையில் வந்து நம்ம குற்றாலம் பக்கத்தில் இருக்கிற இளஞ்சி முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம். ஸோ காலையில் வந்து ரொம்ப கூட்டமே இல்லை, ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப திவ்யமான ஒரு தரிசனம், நம்மளுடைய தரிசனம் கிடைச்சிச்சு. ஸோ நம்ம இந்த இளஞ்சி முருகன் கோயிலுக்கு ரொம்ப வருஷமாக குற்றாலம் வரும்போதெல்லாம் வரணும்னு நினைக்கிறது உண்டு. பட் அதுக்கான பாக்கியம் இன்றைக்கி தான் நம்ம கிடச்சிருக்கு முருகன் தரிசிக்கிறதுக்கு. ஸோ ரொம்ப அமைதியாக இருக்குது கோயில், ரொம்ப பெருசாகவும் இருக்குது, ரொம்ப எளிமையாகவும் இருக்குது கோயில், ரொம்ப உன்னதமான ஒரு கோயில் இந்த குற்றாலம். இப்போ நம்ம வந்து இளஞ்சி முருகன் கோயிலில் வந்து சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் நிற்கிறோம். ஸோ வெளியில் வந்து பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு அழகான ஒரு இயற்கையுடைய காட்சி நமக்கு வந்து இருக்குது. பின்னால் பார்த்திங்கன்னா பொதிகை மலையுடைய ஃபுல் வியூ நமக்கு தெரியுது. ஸோ கோயிலுடைய வெளியில் வளாகத்துலேருந்து வந்து பார்த்தோம்னா இந்த பொதிகை மலை மேலே இந்த மேகங்கள் வந்து அப்படியே தாளாட்டி அரவணைச்சிட்டு போகிறத வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு ரம்மியமாக இருந்தது. ஸோ ரொம்ப அருமையான காட்சி. இப்போ நம்ம காலையில் இளஞ்சி முருகன் கோயில் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பக்கத்தில் இருக்கிற பண்புலியில் இருக்கிற திருமலை குமாரசுவாமி கோயிலையும் நம்ம சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடுத்ததாக வந்திருக்க இடம் பார்த்தோம்னா குண்டார் டேம். ஸோ குண்டார் டேமில் இப்போ நம்ம போட்டிங் போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ குண்டார் டேமில் கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தியாகவே இருக்குது, பட் போட்டிங் போகிற இடத்துல வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம ஒரு 10 பேர் சேர்ந்தால் தான் போட்டிங் எடுப்பான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம்.
போட்டிக்கு நம்ம குண்டார் டேமில் போயிட்டு வந்தாச்சு. ஸோ ஒரு ரவுண்டு குண்டாரில் ஒரு சரியான ஒரு குளியல் போட்டாச்சு. ஸோ குளிச்சுட்டு நம்ம திரும்பவும் குற்றாலம் கிளம்பிட்டு இருக்கோம் லஞ்ச் சாப்பிடுவோம். செம்மையான ஒரு குண்டாரில் ஒரு குளியலை போட்டு நம்ம குற்றாலம் போயிட்டு இருக்கோம். ரெண்டாயிரத்தி 24ஆம் ஆண்டு குற்றால சீசன். ஸோ 5 ஒரு சிறப்பான ஒரு குளியல் போட்டு முடிச்சாச்சு. அங்கே போகிறீங்க
வந்தாச்சு. ஸோ இந்த பழைய குற்றாலத்தோட நம்மளோட இந்த 2024 குற்றால சீசன் நிறைவடைகிறது. போய் நம்ம பழைய குற்றாலத்தை குளிச்சுட்டு நம்ம ஊருக்கு கிளம்பலாம்.